ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த சைனீஸ் ட்ராமாவுடைய எபிசோட் நம்பர் 9, 10, 11 தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன எபிசோட் லாஸ்ட்ல அந்த ஆஃபீஸ் கொலிக்கு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணியிருப்பான். ஹீரோயினும் என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் என்ன சொல்கிறா, பதட்டத்திலே வந்துட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னை வந்துட்டு ஃபேங் கூப்பிட்டாங்கன்னு சொல்ல. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஃபேங் வேலை கொடுத்துட்டாங்க போல இருக்கு. ஹீரோயினும் ஃபேங்கை பார்க்கறதுக்காக வராங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனால் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து கொஞ்சம் நீ தள்ளியே இருன்னு சொல்ல. பட் எப்படியோ வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹாப்பியாவ இப்போ எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த ஒரு பொண்ணு மட்டும் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு தப்பாக பேசிட்டு இருக்கா. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ கூட தானே ஹீரோயினுக்கு சண்டையா இருக்கும். இவளுடைய பொசிஷனில் தான் ஹீரோயின் வந்திருப்பாங்க. இவ வேற டீமுக்கு போயிட்டா போல இருக்கு. அந்த கடுப்பில் வந்து ஹீரோயினை திட்டிட்டு இருக்க. ஆனால் அங்கே இருந்தவங்க யாருமே ஹீரோயினை தப்பாக நினைக்கல. ஏன்னா ஹீரோயினை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஹீரோயின் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்து, வீட்டுக்கு நம்ம ஏதாவது வேலைக்காரி வச்சுக்கலாமா, எதுக்கு நீ கிளீனிங் பண்ணிட்டு கஷ்டப்படுறேன்னு சொல்ல. உனக்கு ரொம்ப தான் குசும்பு, இருக்கிற காசு எல்லாத்தையுமே இதிலே செலவு பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கியா, வேலை செய்யறதுல என்ன வலிக்குது, இருக்கிறது 2 பேர், இதில் வெயிட்டுக்கு வேலைக்காரி வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உன்ட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை காமிச்சு, ஆமாம் என்னது இது, நான் சமைச்ச சாப்பாடு எல்லாம் ஏதோ வந்துட்டு உன்னோட இன்டென்ட் சமைச்சு கொடுத்தான்னு சொல்லிட்டு நீ மென்ஷன் பண்ணி வச்சிருக்க, உனக்கு ரொம்ப திமிர்தான் அப்படின்னு ஹீரோடைய காதை பிடிச்சி திருக. ஹீரோ போயிட்டு படுக்கிறதுக்காக போயிடுறான். இப்போ ஹீரோக்கு செம்மையாக பசிக்குது. நம்ம ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி போஸ்ட் போட்டதுனால கண்டிப்பாக இவன் நமக்கு சோத்த போட மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவும் கஷ்டப்பட்டு வெளியே வர, ஹீரோயின் பார்த்தா சமைச்சு வச்சுட்டு ஹீரோவையும் கூப்பிடுறாங்க. ஹீரோவா, அப்பாடி எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட சாப்பாடை புகழ்ந்து புகழ்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரசிச்சு இந்த டைம்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாரடா அதுன்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறக்க, ஹீரோ அவனுடைய பெட்டு ரொம்ப ஹார்டா இருக்குன்னு பெட்டை மாற்ற சொல்லி ஆளுங்களை கூப்பிட்டுருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் திட்டுறாங்க, யாரை கேட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல. ஹீரோ உடனே, பெட்டு ரொம்ப ஹார்டா இருக்குமா, என்னால் படுக்க முடியல, நான் என்ன பண்றது, பாரு இப்போ என்னோட பெட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கும், வா போயிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு பெட்ல படுக்க போவா. அதுவா மெத்துன்னு இருக்கு. இப்போ ஹீரோ உடனே வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. ஹீரோயின் கடுப்பாயிட்டு, என்னது இது ஓவரா சத்தமா இருக்கேன்னு சொல்ல. ஹீரோ உடனே, இல்லப்பா நல்லா மெத்துன்னு இருக்கா, இன்னைக்கு நல்லா தூங்கலாம்ல, அதனால தான் பாட்டு பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்ல. ஹீரோயின் உடனே சிரிச்சுக்கிட்டே வெளியே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட், அந்த பார்டெண்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை பார்க்கறதுக்கு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வரான். ஆக்சுவலி இவங்க 2 பேருமே நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கல போல இருக்கு. இவன் நம்பர் கேட்க தான் வந்திருக்கான். இன்னொரு விஷயம் நான் பர்சனலாக உங்ககிட்ட சொல்றேன், இந்த பார்டெண்டர் பொண்ணும் ஹீரோயினோட ஆஃபீஸ் கொலிக்கும் ஒன்று தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, 2 பேருமே வேறன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா இந்த பொண்ணோட காஸ்டியூமை பார்க்கக்குள்ள நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். எல்லாரும் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. அவளை ஆஃபீஸ் ஃப்ரெண்டுன்னே சொல்லிக்கலாம், ஓகேங்களா? இதுக்கப்புறமா ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பேர் லாரா. ஸோ இந்த லாரா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ லாராவுடைய பாய் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சொல்லு, அந்த ப்ராஜெக்டில் ஹீரோயினோட எக்ஸ் இருக்கான்றது அப்படின்னு சொல்ல. ஆனால் லாரா சொல்லவே இல்லை. ஏன்னா ஹீரோயினோட சந்தோஷத்தை அவள் கெடுக்க விரும்பலை. நம்ம அப்புறமா பொறுமையாக இந்த விஷயத்தை அவகிட்ட இப்போ சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாரா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல. ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு சமைச்சு எல்லாம் வந்துட்டு ஆஃபீஸ் ஃப்ரெண்டை கூப்பிடுறாங்க. 2 பேருமே இப்போ வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ லாரா அந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த மாதிரி உன்னோட சாப்பாடை ரசிச்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் தெரியுமா, இந்த மாதிரி உன்னோட வருங்கால கணவர் செம்மையாக வந்துட்டு உன்னோட சாப்பாடை ரசிச்சு சாப்பிட்ற மாதிரி உன்னோட பாய் ஃப்ரெண்டை நீ தேர்ந்தெடுன்னு சொல்ல. ஹீரோயினுக்கு மைண்டில் வருது ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான். ஏன்னா ஹீரோ தானே சாப்பாடை ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோக்காகவும் சேர்த்து சமைச்சிட்டு ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்து இன்னைக்கு நைட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சரி ஓகே நாளைக்கு நம்ம டின்னருக்கு போகலாமான்னு சொல்ல. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் இருக்கா தெரியுமா, அவகிட்ட நம்பர் வாங்கிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்ம டின்னருக்கு போகலாம், ஹீரோவும் ஹீரோயினும் நான் கூப்பிட்டுருக்கேன், நீ வரியா அப்படின்னு கேட்க இவளுமே ஓகே சொல்லியிருப்பா. இந்த விஷயத்தை இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சிருப்பாங்க, ஹீரோ கூட தனியாக வந்துட்டு டின்னருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு நீ இப்போலாம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, ஹீரோயின் நல்லா சமைச்சு தரான்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போய் சாப்பிட போறியா, அவளை நீ லவ் பண்றேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல. ஹீரோ உடனே லூஸ் மாதிரி பேசாதடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. ஆமா ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணக்குள்ள மட்டும் சிரிச்சிட்டு இருக்க, உன்னோட கார்ல ஃப்ரண்ட் சீட்ல ஒரு பொண்ணை உட்கார வச்ச ஃபர்ஸ்ட் டைம்னா அது ஹீரோயின் தான், உன்னோட லவ்வரை கூட நீ உட்கார வச்சது இல்லையடா அப்படின்னு சொல்ல. ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர. இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட தனியா டின்னர் போறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா அது வந்துட்டு ஒரு குரூப் டின்னர் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் வரலன்னு சொல்ல. ஃப்ரெண்டுக்காரி ப்ளீஸ்ப்பா நம்ம போலாம்ப்பா அப்படின்னு சொல்ல. ஹீரோயினும் ஓகேன்னு
சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட நாளைக்கு என்ன அவுட்ஃபிட் போடலான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க. உடனே இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறான். டக்குன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்டும் அங்கருந்து போயிட, இப்ப ஹீரோ வந்துட்டு, "என்னம்மா நாளைக்கு ஏதோ டேட்டுக்கு போறியா? என்ன அதுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கீங்களான்னு?" சொல்ல ஹீரோயின் கடுப்பாயி ஹீரோ கிட்ட, நான் ஒண்ணும் டேட்டுக்குலாம் போல" அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோவுக்கு ஸ்ட்ரைக் ஆவுது. "ஓ! நம்ம நாளைக்கு எல்லாருமே சேர்ந்து குரூப் லஞ்சுக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோமே, நீங்க அததான் டேட்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு மூஞ்சே மாறிடுது. இப்ப ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே, "இந்த லன்ச்சையே அரேஞ்ச் பண்ணது என்னோட ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டுக்கு உன் ஃப்ரெண்ட புடிச்சிருக்கு. தனியா போயிட்டு அந்த பொண்ண வா லஞ்ச் சாப்பிட கூப்பிடலான்னு சொன்னா, அந்த பொண்ணு வரமாட்டா இல்லையா? அதனால தான் வந்துட்டு குரூப் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத. நான் ஜஸ்ட் உன்ன வந்துட்டு கூப்பிட்டேன் தான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின், "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கூட உட்காந்து பேசுறாங்க. "நான் லேண்ட்லார்டு. நீ என்னோட டெனன்ட். அதுவரைக்கும் தான் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கணும். சும்மா வந்துட்டு இந்த டேட்டு, கீட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே, "எனக்குமே அவ்வளோதாம்மா உன் கூட ரிலேஷன்ஷிப்புன்னு" சொல்லிட்டு 2 பேருமே நல்லா சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில ஹீரோயின் சரக்கடிச்சு நல்லாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போதையில படுத்துடுறாங்க. ஹீரோ, "இவளுக்கு இதே வேலையா போச்சு. இவள கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இவள ரூம்ல விட்டு வரணும்னு" சொல்லிட்டு ஹீரோ தூக்கிட்டு போயிட்டு ஹீரோயின ரூம்ல விட, ஹீரோயின க்ளோஸ் அப்ல பார்த்தோனே ஹீரோவுடைய ஹார்ட் பீட்லாம் எகிற ஆரம்பிச்சுடுது. ஹீரோ உடனே, "ஒரு வேள உண்மையாவே நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாரி இவள லவ் பண்றோமோ?" அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தராத்திரில அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி, "லப்பு டப்புன்னு அடிச்சுக்குதுடா என் மனசுன்னு" சொல்ல, "ஹார்ட் அட்டாக் வந்திருக்க போதுடான்னு" சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் புரிஞ்சுக்காம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவ கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அடுத்த நாள் லஞ்சுக்கு போறதுக்காக ஹீரோயினும் ரெடி ஆயிட. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்கு போனோனே ஆர்டர்லாம் பண்ணிடுறாங்க. ஆர்டர் வரதுக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? அவ என்ன பண்றா, உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்க. இந்த கேமுடைய சவுண்ட நான் கேட்டுருக்கனே அப்படின்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து எட்டி பார்க்குறான் பாருங்க. உடனே இவன் கத்துறான். என்னன்னு பார்த்தா, இப்பதான் இவங்க 2 பேருக்குமே தெரியுது. என்னன்னா, இவ பையனுடைய ஐடி போட்டு தானே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பா கேம்ல. இத பார்த்துட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு, "நீங்க தான் என்னுடைய ஐடல் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்த, இவளுக்கு ஒரு மாரி ஆயிடுது. உடனே இவன் வந்துட்டு, "சரி ஓகே நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு வெளிய வந்துட, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வெளிய வந்து அங்க பப்ளிக் பிளேஸ்ன்னு கூட பார்க்காம, "உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க தான் என்னோட ஐடல். நீங்க தான் வந்துட்டு என்னுடைய எல்லாமே. கேம்ல நீங்க எவ்ளோ சூப்பரா விளையாடுவீங்க தெரியுமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க வெளிய கத்திட்டு இருக்க. லஞ்சுக்கு வந்ததோ குரூப் லஞ்ச். ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் தான் உட்கார்ந்து அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய ஆஃபீஸுக்கு நம்ம ஃபேங்கு, ஹீரோயினோட டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. என்னாலுமே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய இன்வெஸ்டர் காமிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டர் யாருன்னு தெரியுதா? அதாவது நம்ம ஹீரோயினோட எக்ஸுடைய அப்பா. எக்ஸோடைய அப்பா இல்ல. எக்ஸோடைய லவ்வரோட அப்பா. அந்த சேர்மன் இவர் தான் போல இருக்கு. இவர் தான் ஹீரோவுடைய கம்பெனிக்கும் வந்துட்டு இன்வெஸ்டரு. இந்த மாரி ஹீரோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கான்ல ஹீரோயினோட கம்பெனிக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல என்னோட பொண்ணும் இதுக்கப்புறம் இருக்க போறான்னு சொல்லிட்டு அவரோட பொண்ண கூப்பிட, பொண்ணு கூடவே ஹீரோயினோட எக்ஸும் வர, ஹீரோயினுக்கு இத பார்த்துட்டு பகீர்னு ஆவுது. இப்ப 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறத அந்த சேர்மனுடைய பொண்ணு அவளுமே நோட் பண்றா. அவளுக்குமே நம்ம ஹீரோயின தெரியும் இல்லையா? ஒரு தடவ பர்ஸ்ல ஃபோட்டோ பார்த்திருப்பா இல்லையா? அவ கண்டுபிடிச்சுட இப்ப இந்த ஃபேன் என்ன பண்றாங்க, இந்த பொண்ணு புதுசா வந்திருக்கா இல்லையா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவ கூட வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரிங்க்ஸ. ஹீரோயினையும் வந்துட்டு பார்த்து, "நீயும் போயிட்டு டாஸ் பண்ணு" அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு தெரியாது இல்லையா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு, வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினும் போயிட்டு அவங்க எக்ஸ் கிட்டயும் டாஸ் பண்றாங்க. எக்ஸோடைய கேர்ள் ஃபிரெண்ட் கிட்டயும் டாஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த கடுப்புல என்ன பேசுறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபேன் கிட்ட எல்லார் முன்னாடியிலுமே, "இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல இந்த மாரி வந்துட்டு நெறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் தானேன்னு" சொல்லிட்டு எல்லாரையுமே வந்துட்டு பார்த்து கேட்டுடுறாங்க நம்ம ஃபேங் கிட்ட. ஃபேங்குக்கு செம்மையா கோவம் வருது. ஹீரோ தலையிலே கைய வச்சுக்கிறான். ஐயையோ! நம்ம பேசி இந்த விஷயத்த சரி பண்ணா, இவ வேற எல்லார் முன்னாடியும் ஃபேங் கிட்ட கேட்டுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அந்த விஷயத்த எப்படியோ நார்மல் ஆக்கிட, இப்ப எல்லாரும் மீட்டிங்ல இருக்காங்க. மீட்டிங் முடிச்சோனே, சேர்மேனுடைய பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட கூப்பிட்டு, "என்னப்பா உன்னோட எக்ஸ பார்த்துட்டியா? ஒரு பிரச்சனையும் இல்லல்ல. இவ வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கா போல இருக்கு. நம்மளும் இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கோம். ஒர்க்க மட்டும் தான் பார்க்கணும்னு" சொல்லிட்டு அவ பாய் ஃப்ரெண்ட் அவ கண்டிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அங்க மீட்டிங் முடிச்சோனே நம்ம ஃபேங் என்ன பண்றாங்க, ஹீரோயின வந்துட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோயின், "ஐயையோ! ப்ராஜெக்ட்ல இருக்க கெடுபிடி எல்லார் முன்னாடியும் ஃபேங்க கிட்ட கேட்டுட்டோமே. இப்ப ஃபேங் நம்மள கூப்பிட்டு வந்து திட்ட போறாங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் பயத்திலே இருக்க. ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு கொஞ்சம் மோட்டிவேஷனல் ஆயி வெளிய வந்தா, இப்ப பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் 2 பேருமே நின்னு பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த பொண்ணு, அதாவது ஹீரோயினுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அவ என்ன சொல்றா ஹீரோயின பார்த்து, "நம்ம வந்துட்டு பெர்சனல தனியா வச்சுக்கணும். நம்ம வொர்க் விஷயத்த தனியா வச்சுக்கணும். சோ அதனால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு"
சொல்ல ஹீரோயினுமே எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்ம ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஹீரோயினோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட பார்க்கறதுக்கு ஆஃபீஸ்லயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கர் மாரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா, அவ நம்பர் வாங்குனதுலேருந்து ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றா, மெசேஜ் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றா போல இருக்கு. அவ உள்ள மீட்டிங்ல இருக்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க. இத செக்யூரிட்டி கார்டு பார்த்துடுறான். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஃபேங் ஹீரோயின கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல கெடுபிடி இருக்குன்னு எனக்கு தெரியும். அத எல்லார் முன்னாடியும் தான் நீ சொல்லுவியான்னு சொல்லிட்டு ஹீரோயின திட்டிட்டு இருக்க. குடுகுடுன்னு நம்ம ஹீரோவும் ஓடி வந்துடுறான் ஃபேங்கோடைய ரூமுக்கு. ஏன்னா எப்படியும் நம்ம ஹீரோக்கு தெரியும் ஃபேங் ஹீரோயின திட்டிட்டு இருப்பா, போய் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஹீரோ போயிட்டு என்ன சொல்றான், என்னோட அசிஸ்டன்ட் எனக்கு சரியாவே வேலை செய்ய மாட்டேன்றான். உங்க கம்பெனில தானே இப்ப நான் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கேன். உங்க கம்பெனில இருந்து யாராவது எனக்கு அசிஸ்டண்டா குடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின திட்டு வாங்க விடாம அங்க நம்ம ஹீரோ தடுத்துக்கிட்டு இருக்க. இங்க அந்த செக்யூரிட்டி கார்டு ஹீரோயினோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறான், உங்கள யாரோ ஸ்டாக் பண்றாங்க, நீங்க கொஞ்சம் பத்திரமா இருங்கன்னோனே அவளும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட. இப்ப ஹீரோயின் இந்த கடுப்புல ஃபேங் கிட்ட திட்டு வாங்கின கடுப்புல இருந்து வெளியே வந்தா ஹீரோயினோட எக்ஸ் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு காலில் ஷூவை மாட்டி விட்டுட்டு இருக்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிடுது. இப்போ உடனே ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்து அப்படியே அப்பாடான்னு சொல்லிட்டு கடுப்பாய் உட்காந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. ஹீரோ உடனே சாரி கேட்குறான். இந்த ப்ராஜெக்ட்ல உன்னோட எக்ஸ் இருக்கிறது எனக்கு தெரியும். நான் இதை உன்கிட்ட சொன்னா நீ வந்துட்டு மறுபடியும் வேலைக்கு வந்துட்டு சேர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவேன் அப்படின்னு தான் நான் உன்கிட்ட சொல்லலப்பான்னு சொல்ல ஹீரோயின் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட வேற எதுவுமே பேசவே இல்லை. இப்போ ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நான் எடுத்திருக்க ப்ராஜெக்ட்ல என்னோட எக்ஸும் இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாரா கிட்ட சொல்ல, லாரா உடனே ஓ இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சா, எங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும்னு சொல்ல, அப்ப எல்லாரும் கூட்டு கலவாணிகளா, நீங்க வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கஷ்டப்படுறாங்க. லாரா உடனே வந்துட்டு சாரி கேட்டுக்கிட்டே அவனோட பாய் ஃப்ரெண்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா இல்லையா அந்த விஷயத்த சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு சரி சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்காக ரொம்பவும் வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்க நம்ம ஹீரோக்கு செம்மையா பசி எடுக்குது. ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு வரல போல இருக்கு. ஐயோ என்னடா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்க, ஆனா ஹீரோயின் ஆல்ரெடி சமைச்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அதுல சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கழுவுன்னு வேற எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஹீரோவா ஐயோ பாத்திரத்தை கழுவிடுமா அப்படின்னு சாப்பாடுலாம் எடுத்து ஓவன்ல வந்து பாத்தீங்கன்னா சூடு பண்ணிக்கிட்டேன். ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறான் எப்போ வருவேன்னு. ஆனால் ஹீரோயின் எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லை. இங்கே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோயினோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனது கூட தெரியாமல் இவன் நல்லா வந்துட்டு ஸ்டாக் பண்ணிகிட்டே ஆஃபீஸ்லேயே படுத்து தூங்கிடுறான். இப்போ வந்துட்டு செக்யூரிட்டி கார்டெலாம் எழுப்பி வீட்டுக்கு அனுப்ப இவன் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி டே மச்சான் ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்துட்டு உஷார் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே நான் என்னடா ஹெல்ப் பண்ணுறதுன்னு கேட்க, இல்லைடா நீ தானே ஹீரோயின் கூடவே இருக்க, வந்துட்டு நீ ஹீரோயினை லவ் பண்ணுறல அந்த மாதிரி நான் லவ் பண்ண தேவையில்லன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாகிறான். நான் ஒன்றும் லவ் பண்ணலடா அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கடுப்பில் இருக்க. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்து லைட்லாம் போடாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட பேச வரான். இப்போ உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாக போயிட்டு ரூமில் தூங்க போயிட. இப்போ அடுத்த நாள் காலையில் ஹீரோ பாத்திரம் கழுவவே இல்லை போல இருக்கு. நேற்று நைட்டு பாத்திரத்தை ஹீரோ கூப்பிட்டு வச்சு பாத்திரத்தை கழுவ வைக்க ஹீரோ காண்டாயிடுறான். என்னம்மா எனக்கு பாத்திரம்லாம் கழுவ வராது, அதுக்கு பதிலாக நான் வேணா உன்னை டெய்லியும் கொண்டு போய் ஆஃபீஸில் வேணா விடுறேன்னு சொல்ல ஹீரோயின் இந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நம்ம 2 பேரும் எத்தனை நாள் தான் வந்துட்டு இந்த மாதிரி நீ என்னோட வீட்டில் ஸ்டே பண்ணுவேன், அதனால நீ சேவிங்ஸ்லாம் பண்ணிக்கிட்டனா நீ வேற வீடு பார்த்துக்கேன்னு சொல்ல ஹீரோக்கு இப்போ நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருச்சு. பத்தாவதுக்கு அவனுமே கொஞ்சம் சேவிங்ஸ்லாம் பண்ணிட்டான். இருந்தாலும் ஹீரோயின்ட்ட போய் சொல்றான் இன்னும் நான் சேவ்லாம் எதுவுமே பண்ணல சேவிங்ஸ்லாம், அதனால இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் முன்னாடியே இறங்கிக்கிறாங்க. ஏன்னா யாராவது ஏதாவது காசிப் பேசுவாங்கன்னு. ஆனால் அதை நம்ம ஹீரோ வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோயினை கலாய்ச்சி இருக்க. இப்போ ஆஃபீஸ்ல நம்ம ஃபேங்கு எல்லாருக்குமே ப்ராஜெக்ட் வேலையை தனித்தனியா பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை. ஹீரோயினும் ஃபேங் கிட்ட போய் கேட்க, ஆனா அவங்க எதுவுமே ஒர்க்கை நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கல. ஹீரோயின் நேற்று எல்லாரும் முன்னாடி அந்த மாதிரி கேட்டதுனால ஃபேங்குக்கு கோவம் போல இருக்கு. ஹீரோயினுக்கு எந்த ஒர்க்கும் கொடுக்கலன்றதை நம்ம ஹீரோவும் கவனிக்கிறோம். ஹீரோயின் இப்போ வாண்டடாக போயிட்டு மற்ற எம்ப்ளாயிஸ் கிட்டலாம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க, ஆனால் யாருமே வந்துட்டு ஹீரோயின் கிட்டேருந்து ஹெல்ப் வாங்க மாட்டேன்றாங்க. ஹீரோயினும் ஆஃபீஸையே சுற்றி வந்துட்டு இருக்க. ஹீரோ உடனே வந்துட்டு இந்த மாதிரி என்னோட கேபினுக்கு வாங்கன்னு ஹீரோயினை சொல்ல ஹீரோவும் ஏதோ ஒர்க் கொடுக்க தான் கூப்பிட்றான்னு போய் பார்த்தா, ஆனால் ஹீரோ தண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ ஹீரோ வந்துட்டு ஃபேங்கு கிட்ட நீ அந்த மாதிரி பேசுறதுனால தான் உனக்கு எந்த ஒர்க்கும் கொடுக்கல போல இருக்கு, சரி போய் உட்காந்து இந்த புக்கையாவது படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு புக்கை ரெக்கமெண்ட் பண்றான். பிசினஸ் புக் தான் போல இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் படிச்சிட்டு இருக்க. ஹீரோவுடைய ஏகப்பட்ட பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் அந்த புக்ல இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ செம்மையா திறமைசாலி தான் போல இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய கம்பெனி சேர்மேன் இருக்கார் இல்லையா, அந்த சேர்மேன் அவருடைய மருமக பிள்ளையை கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ல வந்துட்டு கொஞ்சம் கெடுபடி இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும், ஆனா இந்த விஷயம் வெளியே வராத அளவுக்கு நீ தான் வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மருமக
மருமக பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோயின் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. லஞ்ச் பிரேக் ஆகுற டைம் ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு பீரியட்ஸா இருக்கு கொஞ்சம் மாத்திரை வாங்கிட்டு வரியான்னு சொல்ல ஹீரோயினுமே அதை வாங்குறதுக்காக போறாங்க பாருங்க. அந்த கேப்ல எல்லாரும் லஞ்ச் முடிச்சுட்டு எல்லாரும் ப்ராஜெக்ட்டை வந்து பார்க்கறதுக்காக உட்காந்துக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் லேட்டா வராங்க மாத்திரை வாங்கிட்டு. பத்தாதுக்கு ஹீரோயின் பாவம் இல்ல அதனால லஞ்ச் கூட சாப்பிடல போல இருக்கு. வந்த நம்ம ஹீரோயினை ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் முன்னாடியுமே. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு ஃபைல கொடுக்கறதுக்காக ஹீரோவுடைய கேபினுக்கு போவேன். ஹீரோயின்ட்ட சாரி கேட்கறான். அந்த பொண்ணுக்காக போயிட்டு நீ ஹெல்ப் பண்ணிட்டு சாப்பிடாம இருந்திருக்க. அது மட்டும் இல்லாம நான் உன்னை எல்லா முன்னாடி திட்டினேன் நீ தப்பாலாம் நினைச்சுக்காத. ஏன்னா வந்துட்டு நம்ம வெளியே இப்படிதானே இருந்தாகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே பரவாயில்லன்னு சொல்ல இப்ப ஹீரோ சாப்பாடு ஆர்டர் பண்ணி ஹீரோயினுக்கு கொடுக்க 2 பேருமே ஹீரோவுடைய கேபின்ல சாப்பிட்டுட்டு இருக்க. இதை நம்ம ஃபேங் பாத்துடுறாங்க. ஃபேன் வந்தோடனே ஹீரோயின் டக்குன்னு அப்படியே சாப்பாடை வாயில வச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஹீரோ தான் அந்த சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஃபேங் ஆல்ரெடி இதை பார்த்துட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை ஸ்டாக் பண்ணிக்கிட்டே அவளோட கம்பெனிலே வேலை வாங்கிட்டான் போல இருக்கு. நான் இதுக்கப்புறம் தருதலை இல்லை, நான் இங்கே பாருங்க நான் இந்த கம்பெனியில் வேலை வாங்கிட்டேன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அடுத்த நாள் இவன் வேலைக்கும் போகிறான். அந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டை பார்க்குறா. ஆனால் இவன் பேச ட்ரை பண்ண போவான். ஆனால் அந்த பொண்ணு பேச மாட்டேன்றா. இப்படியே இந்த எபிசோடு இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீதி கதையை பார்க்கலாம். டாடா பை பை, see you.